ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ரியாக்ட். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பரிதாபங்கள் சேனல்லேருந்து புரட்டாசி பாவங்கள் அந்த வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணிடலாம். கோபி சுதாகர் அவங்க லேடி கிட்ட போட்டு வந்துட்டாங்களா? சூப்பர். என்ன ஒரு வாழை எல்லாம் வாங்கி தேவலாம் வச்சிருக்கீங்க? எதுக்கு? ஆமாடா, சாப்பிடுறதுக்கு மதிய சாப்பாடு நம்ம தட்டுல தான சாப்பிடுவோம். என்ன வாழை எல்லாம் வாங்கி இதுக்கு அப்புறம் இலையில தான சாப்பிடுவோம். விரதம்ல சும்மாவா? புரட்டாசி விரதம். முடிஞ்ச அசையாத மரம் ஒன்று அடிப்பா வேண்டிதான். நம்ம குடும்பம் என்னைக்குமா புரட்டாசி விரதம் இருந்திருக்கு? அதெல்லாம் இருந்தது இல்ல. பக்கத்து வீட்டுல ஏத்து வீட்டுல இருக்கிறனால இவங்க இருக்கிறாங்களா? செம காமெடி. இல்லம்மா, எப்படி இருப்ப நீ? எல்லா இடத்துலயும் சாப்பிட்டு இருந்து இன்னைக்கு என்ன விருதம்? அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே வாரத்துல 2 நாள் சாப்பிடாம தானடா இருக்கேன். நீ இருக்கமா? சனிக்கிழமை சாப்பிடுறது இல்ல, வேலைக்கிழமை சாப்பிடுறது இல்ல. அவங்க சாப்பிட மாட்டாங்க, நம்ம இருக்க முடியுமா? முடியாது, கண்ட்ரோலா இருக்காது. நீ என்ன ஆச்சிருக்கீங்க? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடு எல்லாம் அப்படிலாம் இருக்கும். ஒன்னு நான் இருக்கணும், இல்ல விரதம் இருக்கணும். விரதம் தான் இருக்கும். உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஏன்ச்சு வெளியே போ. வெளியே போடா. செம காமெடி. சூப்பர். புரட்டாசி பாவங்கள். சூப்பர். புரட்டாசி மாதம் பாவங்கள். இவ்வளோ சிக்கனு கறி எது எதுவும் சாப்பிட்டுட்டு இருக்க? நண்டு ரசம். இவ்வளோ அள்ளி சாப்பிட்டுட்டு இருக்க? சிக்கனு, மட்டனு, மீன். சாப்பிடுறியா? செம காமெடி. மாட்டிக்கிச்சு. மீன் முள்ள மாட்டிக்கிச்சு. பாருடா, எல்லாமே நான்வெஜ். சோறே இல்லாம ஃபுல்லா நான்வெஜ். அப்பவும் மீனே வந்து சாப்பிடுற. சிக்கனு, மட்டனு, மீன், முட்டை, நண்டு, காடை, கவுதாரி. இவ்வளவு ஐட்டமா? ஆமா, புரட்டாசி வரப்போகுது இல்ல? புரட்டாசி நாளைக்கு தானே வருது. அதான் நாளைக்கு வந்து விரதம். நாளையில இதுக்கு சிக்கன் சாப்பிட முடியாதுல்ல? அதனால இன்னைக்கே உட்காந்து ஃபுல் கட்டு கட்டிடலாம். சிறப்பு. என்னடா ஃபுட் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. விட்டா கார் இல்ல, அது காரையுமா வச்சு தின்னுக்கிட்டு. விட்டா கடம்பா மீனா? ஏண்டா இவ்வளவு சாப்பிட்டது உனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல? அதுல வந்து இந்த ஒரு மீன் மிஸ் ஆனது உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. செம காமெடிங்க. இந்த ஐட்டம் இதெல்லாம் மறுபடியும் ரீஸ்பான் ஆகி வர்றதுக்கே 1 மாசம் ஆகும்டா. உனக்கெல்லாம் ஸ்பிட் இல்லடா, ஜெல்லி ஃபிஷ போட்டு தான் கொல்லணும். இது புடிச்சிட்டு வர. அது நல்லா இருக்குமா? நான் சாப்பிட்டது இல்ல ஜெல்லி ஃபிஷ். ஜெல்லி ஃபிஷ்யா? ஐயோ, ஜெல்லி பீஸ முதக்கண்டு சாப்பிடுவாரு போட்டுருக்கு. ஸோ வேற லெவலுங்க. செம்ம வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கோபி சுதாகரன்னு. புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ சிக்கன் திங்க முடியுமோ அவ்வளோ சிக்கனை தின்னு. ஸோ வேற லெவலில் வந்து இருக்குது. ஸோ இது முன்னாடி வந்து இது காமிச்சிருந்தாங்க, முன்னாடி உள்ள வீடியோ. அதுவுமே நல்லா இருந்துச்சு. சாம்பார் வைக்கிறது. இன்றைக்கே எங்கள் வீட்டில் சாம்பார் தான். வேறு என்ன பண்ணுறது, கேட்டால் விரதங்கிறாங்க. ஸோ சங்கட்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, சாம்பார் தான் சாப்பிட்டாங்கணும், வேறு வழி இல்லை. ஸோ இன்றைக்கி மட்டும் விரதம் அப்படிங்கிறாங்க, தெரியல என்னன்ட்டு. ஸோ நம்ம அடுத்து பார்ப்போம். அப்புறம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பழனி மாப்ள, இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, நீங்க இல்லையா? நீங்க
இல்லையா நீங்க இல்லையா எங்க வீட்டுல இந்த வருஷத்துல இருந்து இருக்க ஆரம்பிச்சாங்க அப்படியா என்ன பண்றது ஒரு மாசம் கருதிக்காம இருக்கணும்னா அதுதான் என்னடா பேசிக்கிறீங்க பட்டாசு மாதம் ஒரு மாசம் கருதிக்க கூடாது ஒரு மாசமா இங்க ஒரு மாசம் வச்சா அப்ப தீபாவளி கருதிக்க கூடாதா தீபாவளி படி முடிஞ்சிருவனே அப்படியா 16 தீபாவளி 20 புரட்டாசி மாதம் எப்போ முடியும்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரஸ்வதி பூஜை இந்த தசராவுக்கு கொலு வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க எங்க வீட்டுல என்னடா அப்படி நினைக்கிட்டீங்க புதுசா அப்படியே பேசி ஸ்ப்ரெட் ஆகிற விஷயங்கள் எல்லாத்தையும் தீபாவளி ஒரு மாசம் தானே இருக்கு பேசிக்கிட்டு கட்டு கட்டுன்னு போகுறா ட்ரெஸ் எடுக்கணும்பா இப்ப எடுத்துருவோம் எடுத்துருப்பேன் என்னாச்சு? நாங்க என்ன பேசணும்னு எங்களுக்கு புரியும் எங்களுக்குள்ளேயே ஐ கான்டாக்ட்லயே நாங்க கன்வே பண்ணிக்கிட்டோம்ல வாங்கிட்டு வந்தா பத்தியா ரைட்ரா என்ன சைடிஸ் என்ன வாங்கிட்டு வந்திருக்கியா சைடிஸ் எதுவும் வாங்கலையா சைடிஸ் இல்லாம எப்படா சரக்கு அடிக்க முடியாடா இதுக்கு மட்டும் தான் கதை ஓகே. என்ன ரைட் விடு அப்பா நீ வாங்கிட்டு வந்து போயிட்டு சைடிஸ் அப்படியா ஆமா சரி ஓகேடா பன்னீர் டிக்கா கோபி 65 கோபி மஞ்சூரியன் பேபி கார்ன் என்னடா போணுமா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சிக்கன் கடையில ஒரு 50 கிராம் சிக்கனை வாங்கினோமா ஆளுக்கு ஒரு பீஸா போட்டு ஒரு கோட்டரை போட்டமான்னு இல்லாம ஐயோ என்ன மூக்க மூடுற புரட்டாசி மாசம் விரதம் இருக்கிறவரு சரக்கு அடிக்கிறதுக்கு வந்தீங்க சரக்கு அடிக்கலாம் அது நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரா நியாயமா அது? விரதம் இருந்தா ஃபுல்லா விரதம் இருக்கணும் இல்லைன்னா விரதமே வேணான்ட்டு ஃபுல்லா இறங்கிடணும் தண்ணி அடிச்சுக்கிட்டு சைடிஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டா அது எப்படி எப்பவுமே நான்வெஜ் சாப்பிட்டே இருக்கமா செம காமெடி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லு விரதம்னு சொல்லலாம் அதான் விரதம் இருக்கிறவங்களுக்கு அசிங்கமா போயிடும் இந்த மாதிரி பண்ணாத மனசை புண்படுத்தாது அவ்வளவு ரைட் பன்னீர் டிக்கா கோபி மஞ்சூரியன் இப்ப அதைத்தான் வாங்கணுமா அட பாவிகளா சிக்கன் 65 மட்டன் சுக்கான்னு வாங்கின இந்த கையால கேவலம் பன்னீர் 65 மஷ்ரூம் மஞ்சூரியன் வாங்க வச்சிக்கலடா என்ன கேவலம் சரி போய் தொலைல வேற என்ன பண்றது செம காமெடி. இவன் நான் வெஜிடேரியன் விரதத்துக்காக வெஜ் வாங்க சொல்றான் ஓகே நீ மூளை முறுக்கை 5 ஸ்டார் சாக்லேட் வச்சு தான தண்ணி அடிப்ப உனக்கு எதுக்கு நான் விரதம் இருக்கலாம்ல நீ புரட்டாசி விரதமா ஆமாம்ல வெஜிடேரியனுக்கு என்னடா புரட்டாசி விரதம் நீ வாழ்க்கை முழுக்க புரட்டாசி விரதம் தானடா சூப்பர். ரொம்ப முக்கியம்டா அவனை கூட மன்னிச்சிருவேன் காரண்டிய போட்டுருவாங்க அடிக்கிற சாராயம் இது வெஜிடேரியனாடா ஆமா வெஜிடேரியன் தானே எப்படி வெஜிடேரியன் எழுந்திருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு சரி ஒன்று இருக்கு அக்கால அந்த கறி ஒன்று எடுக்கிறாங்க அப்ப அதுவும் வந்து வெஜ் தான் மொலாசஸ் எது கரும்பு சக்கை அதுல இருந்து எடுக்கிறாங்க எல்லாம் நீ டாக்டர் படிச்சு வந்திருக்காங்க இதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். காரண்டிய கலந்து விட்டுறாங்க நமக்கு மனசுக்குள்ள ஊட்டிக்கிட்டே இருக்கும் சாரு என்னடா ஆள் ஒரு மாதிரி இதா வந்துட்டு இருக்க எதுவும் லவ் ஃபெயிலியர் ஆயிட்டியா லவ் ஃபெயிலியர் வர்றா எதா இருந்தாலும் நாங்கெல்லாம் இருக்கோம் என்ன புரியுதா உனக்கு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது உண்மையா வந்து வேற லெவலில் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையா வந்து இருக்கு. படத்துக்கு போயிட்டு வரியா பேய் படம் உனக்கு ரொம்ப பிடிக்குமாடா இல்லைன்னாங்க நானே சரி கேட்காமடே வந்தா வராட்டி போடா நான் போய் பார்க்க வேண்டாம் ஏன்னா காஞ்சரி 1 பேக்ரமா இருக்கும் 2 பேக்ரமா இருக்கு 3வது சரி இந்த டாக்டர் எடுக்கலாம்னு நினைச்சேன் 4வது அவர் எடுத்தாப்புல முடிச்சிட்டாங்க நல்லா இல்லையா நல்லா இல்ல பேத்தானா தேட வேண்டியா இருக்கு பேய் எங்கடா இருக்கு ஏன்னா படத்தை முடிச்சிட்டீங்க என்ன நடக்குதுங்க அப்ப என்னடா அது பண்ற மாதிரி எனக்கு இன்னும் சரி விட்றா விட்றா தமிழ்லதான் அந்த மாதிரி பார்த்து ஹலோ அது புரட்டாசி விரதத்துல இருக்கேன் நான் இது மத்த ஐட்டங்கள் சாப்பிடுறது இல்ல ஆமா நீங்க என்ன பண்ற மதியத்துக்கு ரொம்ப கம்மியா வெஜ் மீன் குழம்பு வெஜ் மீன் ஃப்ரை வெஜ் மீன் குழம்பு வெஜ் மீன் ஃப்ரை வெஜ் மஷ்ரூம் ஃப்ரை வெஜ் ரத்த பொரியல் வெஜ் ஈரல் ஈரல்னே பாரு யூடியூப்ல வரும் வெஜ் ஈரல் அப்படியே வரிசைக்கு வை வந்து வெஜிடேரியன் எல்லாமே நான்வெஜ். அதுல வெஜ் போட்டா வெஜ் ஆயிருமா? புரட்டாசி விரதத்துல இருக்கேன் விரதம் இருக்கா சரி அதென்ன வெஜ் மீன் குழம்பு வெஜ் ஃப்ரை நான்வெஜ் சாப்பிட முடியாதுல்ல அதனால வெஜ்லயே எல்லாத்தையும் டேஸ்ட் வர்ற மாதிரி ஐட்டங்களா செஞ்சு சாப்பிட போறேன் சாப்பிட்டா இது இல்ல நான்வெஜ் சாப்பிட்டா தானே வரும் நான்வெஜ் சாப்பிட்டா வேண்டாம் வெறி பிடிச்சி தெரியுறீங்க விரதமே இருப்பாரா அப்படிங்கலாம் வெறி பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஏடா வெறி பிடிச்ச அலையிறாங்க. மீன் உங்களுக்கு மீன் மாதிரி இருக்கும்ல மீன் மாதிரி இருக்கு இதான் வெஜ்ல தெரியும் உனக்கு எதுக்கு அதெல்லாம் நாளைக்கு சாப்பிட முடியாதா அதனால அதை வச்சு செஞ்சு சாப்பிட்டு என்ன ஆச்சரியங்களா ஏன் இப்படி திரிறாங்க மட்டன் குழம்பா மட்டன் குழம்பு வாங்கி தின்னுடா சிக்கன் ஃப்ரை சிக்கன் இருக்குமா வெஜ் சிக்கன் வெஜ் ஃபிஷ் ஃப்ரை எதுக்குடா வெஜ் ஃபிஷ் வெஜ் சிக்கன் ஃப்ரையா எதுக்குடா பாக்கப்பா பாக்கே பாக்கே பாக்கே
செம காமெடி. வேறு லெவலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெஜ்ஜு சிக்கன் ஃப்ரை, வெஜ்ஜு மீனா, எல்லாம் நான்வெஜ்ஜை வந்து முன்னாடி வெஜ்ஜு வச்சுன்னு போட்டால் அது வெஜ்ஜாக மாறிடுமா. ஸோ வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. செம காமெடியாக வந்து இருக்குது. ஃபுல்லாக வந்து செம்ம சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரட்டாசி மாதம் இருக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம்ங்க. இந்த விரதம் இருக்கிறதே பெரிய கஷ்டம். நான்வெஜ் சாப்பிடாம எப்படி. ஸோ ஆனால் பசங்க இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. வீட்டில் அம்மா இருக்க சொல்லுவாங்கன்னு தான் இருக்கிறாங்க, இல்லைன்னா இருக்கவே மாட்டோம். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ வேற லெவல். பர்த்டே ட்ரீட்டா? புது கடை பார்த்து வச்சிருக்கேன். போடுறோம் குலாப் ஜாமுல போட்டு பரட்டுறோம். தெரியாதா? என்னடா தெரியலங்கிறீங்க? அங்க போடுற பட போடுற அந்த பக்கம் போடுறேன். சரஸ்வதி வெஜிடேரியன் ஹோட்டலா? அவ்வளோதான். ட்ரீட் வைக்கிறதுக்கு வெஜ் ஹோட்டல் கூட்டிகிட்டு இருந்தாச்சு. அசிங்கமா பேசுறான். பாத்துறான். சாம்பார் சாதம். அப்படி சாம்பார் சாதமா? தேன் மாதிரி ஊத்துறா நெய். வேற லெவல். இப்ப எதுக்கு வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு பிராண்டிங் பண்ணிக்கிறீங்க நீ? பிராண்டிங் நான் பண்ணல, ட்ரீட்டிங் தான் வைக்க போறேன். அதனாலதான். சரி, ட்ரீட் வெஜ் ஹோட்டல்லையா? சாம்பார் சாதத்தை வாங்கி கொடுத்து ட்ரீட் வெஜ் ஹோட்டல்லையா? நான் புரட்டாசி விரதம்டா. நீ புரட்டாசி விரதம் இருந்துக்கடா. நாங்க எதுக்கு விரதம் இருக்கணும்? அதுதானே. நான்வெஜ் ஹோட்டல்ல நாங்க சாப்பிடலன்னா உங்களுக்கு என்னடா போறது? நீ சாப்பிடாம போன எனக்கு வாங்கி கொடுறா. பர்த்டே பாய் நான்டா. விரதம் இருக்கேன்ல. சாப்பிட போறது. பர்த்டே பையனே விரதம் இருக்கேன்ல. புரியலையா? நான் புரட்டாசி விரதம் இருக்கேன். அப்படி வெஜிடேரியன் சாப்பாடு தான் நீ வாங்கி கொடுப்பனா? அப்படி ஒரு ட்ரீட்டே வேணாம்டா. ஓகே பாய், கிளம்பு. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம்டா. மாப்ள அப்படி வெஜிடேரியன் சாப்பிட்டு தான் ஒரு ட்ரீட்னா அந்த ட்ரீட்டே தேவைடா. ட்ரீட்டை நான் தூக்கி எறிகிறேன், நிராகரிக்கிறேன். ஏத்துக்க முடியாது. செம காமெடி. இந்த வீட்ல சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு உள்ள போனா மஞ்சூரியன் ஃப்ரை, பன்னீர் ஃப்ரை, காளான் ஃப்ரை எல்லாம் இருக்கு. சிக்கன் நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டு என்னடா அதெல்லாம் திங்க முடியுமாடா? என்னடா ட்ரீட் வாங்க முடியாது மாப்ள. மாப்ள நினைக்கிறதா சரியா வந்து போடே. எப்படி வரா? நாங்க ஏதோ மனச மாத்தி தோணுட்டோம். பன்னீரே வாங்கி கொடுவா. பன்னீர் எல்லாம் கிடையாது. ஆளுக்கு ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் அவ்வளவுதான். சாம்பார் சோறா? மொச்சுட்டிய வாங்க. பில்டப் கொடுத்து இங்க கூட்டு போயிருப்பேன். நீங்க அவட்ட காசு வாங்க முடியாது. வேற வழி இல்ல, வீட்டுல சாப்பாடு செய்யல. சாம்பார் சாதம் இல்ல, பிஸ்பலாபாத். பிஸ்பலாபாத் ஹைதராபாத். ஓ செம காமெடியா. வேற லெவலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரீட்டுக்கே வந்து நான்வெஜ் தான் ட்ரீட்டு. புரட்டாசி மாதம்னால வெஜ்ஜு ட்ரீட்டு வைக்கிறாங்க. பன்னீர் ஃப்ரை அது இதுன்னு முதவே கூப்பிடையிலே போயிருக்கணும். கடைசியில் வந்து சாம்பார் சோறு தான் உங்களுக்கு ட்ரீட்டு வாங்கடான்ட்டா என்ன பண்ணுறது? சாம்பார் சோறு வீட்டிலே திங்க முடியாது, இது ஹோட்டலில் தின்னா சங்கட்டமாக போகும். ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் பண்ணுறது. செம காமெடியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக வந்து இருக்கு. கவனமா இருந்திருக்கணும். அது இல்லாம எல்லாருக்கும் நடக்கிறது தாங்க. எனக்காக பேசுறீங்க. ஒரு வாட்டி விட்டுருங்க. இல்ல சொல்றதை கேளு. கவனக்குறைவா இருந்து பின்னாடி லிஃப்ட் ஓப்பன் ஆகி திறக்குது. என்ன ப்ரோ என்னாச்சு? என்ன ஷேர் மார்க்கெட்ல இருந்து போட்டாரா? இந்த ஆனந்த் சீனிவாசன்லாம் இருக்காரு, அவரெல்லாம் பார்த்து ஏதாவது ஒழுங்கா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதானே? என்னாச்சு, ஏன் இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க? கவனமா இருந்திருக்கணும். எப்பயும் என்ன கரெக்டா இருப்பேன். இன்னைக்கு நான் எனக்கு கண்டுபிடிச்சேன். அந்த பொம்பளை கூட போற பேர் தெரியும். ஏதோ பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. சாரிங்க நான் இல்ல நான் சாரி சார். அது என்ன அது பிரச்சனையா? எவ்வளவு பிரச்சனை? அழுதுட்டாரு. என்னதான் சொல்லுங்க சார். இல்ல என்ன அது என்னன்னா நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அவரு பாட்டை ரிப்பீட்ல போட்ட மாதிரி சொன்னதே சொல்றேன். நீங்களே இப்படி என்னையா அப்ப கவனக்குறைவா இருந்துட்டா? என்ன மேட்டர்? கவனக்குறைவா இருந்துட்டேன் நானு. கவனக்குறைவா இருந்துட்டாங்களா? என்னாச்சு? சொல்லவே மாட்டியா? சொல்ல முடியுமா முடியாதுங்களா? என்னன்னு சொல்லு.
நான் வந்து புரட்டாசி மாசம் விரதம் இருக்கேங்க. நல்ல விஷயம் தானே. பக்கத்துல கேக் வெட்டுறேன்னு உள்ள ஒரு கேக் வெட்டும். நல்ல விஷயம் தானே. அது எக்லெஸ் கேக் இல்லையா, அது எக்கு கலந்த கேக்கா. நான் போய் சாப்பிட்டேன். நான் கவனம் கொய்யால போடு அடி போடு. போடா ஆகிட்டு சமக்கபடி வெஜிடேரியன் கூட இந்த அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 30 நாள் நீங்க விரதத்தை வச்சுக்கிட்டு ஒரு புரட்டாசி விரதம்ட்டு இதுக்கு பக்கத்துல வந்து ஒத்து வேற ஆபீஸ்ல எவன் வந்தாலும் ஒத்து. எவனாவது நீ அள்ளுகிறத வேற லெவல் கபடி. கொடுத்துருவேன் பார்ட்டிஸ் நாயே. ஸோ சூப்பர் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் வந்து காமெடியாக இருக்குங்க. கோபி சுதாகரனை வந்து வேறு லெவலில் காமெடி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. புரட்டாசி மாதம்னால இருக்கிறதே கஷ்டம்தான். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, இருந்து தான் ஆகணும். இதை வந்து எப்படி ஃபன்னாக வந்து எடுக்க முடியுமோ அப்படி சூப்பராக வந்து கண்டென்ட் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ வேறு லெவல் பயங்கரம். கசி இப்படி தான் போயிட்டுருக்கு நிலமை. ஃபுல்லாக புரட்டாசி மாதம்னாலே விரதம் சொல்லி ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு வருஷம்னு இல்லை, ஒரு வாரத்துக்கு வந்து இழுத்துருவாங்க. ஸோ வந்து அது கொஞ்சம் லைட்டாக கடுப்பாக இருக்கும். ஸோ ஆனால் விரதம் இருக்கிறது நல்லது தான். ஒரு வாரமாச்சு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்க முடியாது. அதுதான் கொஞ்சம் கடுப்பு. ஸோ 2 பேருமே வேறு லெவலில் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிராவிட் அண்ணனும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோபி சுதாகர் அண்ணனும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக 2 பேரும் பண்ணுறாங்க. இந்த உண்மையாக நடக்கிறத என்னென்ன நடக்கும், என்ன ஃபன்னாக வந்து சூப்பராக வந்து காமிச்சுட்ருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரியாக்ஷன் வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். பாய்.